கர்த்தருக்கு மகிமையுள்ளதாக. இன்றைய வேதவசனம் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். கர்த்தருக்கு மகிமையுள்ளதாக. இந்த வசனத்தில் இயேசு சொல்லும்போது, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவன் நஷ்டப்பட லாபம்னு கேட்பார். நம்ம ஊரத்தில் சில உலகத்தை பணத்தினால் ஆதாயப்படுத்தலாம். உலகத்திலே டாப் பணக்காரனாக வரலாம். இல்லை யுத்தம் பண்ணி நாடுகளை பிடிக்கலாம். உலகத்தில் எல்லா நாடுகளும் பிடிக்கலாம். இல்லை அறிவியலில் பயங்கர அவார்டெலாம் வாங்கலாம். எல்லாம் உலக அளவில் டாப்னு வந்தாலுமே இந்த உலகத்தையே அவங்க ஜெயித்தாலும் இந்த உலகமே அவங்க கண்ட்ரோல் தான் அப்படின்னு எந்த விஷயத்தில் அவங்க டாப்பில் இருந்தாலும், பணத்துலேயோ இல்லை ஆரோக்கியத்துலேயோ இல்லை கண்டுபிடிப்புலையோ இல்லை யுத்தம் பண்ணி நாடை பிடிக்காங்க, அலெக்சாண்டர் பண்ணி நாடை பிடிக்காங்க, எதுவாக இருந்தாலும் இந்த உலகத்தையே அவங்க உலகம் முழுவதையும் அவங்க ஆதாயப்படுத்திட்டாங்க. உலகமே அவங்க கண்ட்ரோலில் வந்துட்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டால் இந்த உலகத்தில் முடிஞ்சு போகும்போது நம்ம நஷ்டப்பட்டால் நம்ம ஆத்மா நரகத்துக்கு போவால் அவனை லாபம் வேண்டும் என்று சொல்லுது. இந்த ஜீவனை நம்ம ஆத்மாவை நம்ம இழந்துட்டோம். நம்ம ஆத்மா பரலோகத்துக்கு போகாது. ஆனால் அந்த உலகம் முழுவதும் என் கண்ட்ரோல். நம்ம உலகத்துலேயும் டாப் எல்லா வீட்லேயுமே இந்த உலக பணக்காரனாக இருக்கலாம், உலகத்தில் பெரிய லெவலில் இருந்தாலும் ஒரு லாபமும் கிடையாது. ஒரு லாபம் இல்லைன்னு சொல்லுது. இந்த வேளையில் நம்ம பிரதானமாக இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் நமக்கு தேவைகள் கண்டிப்பாக சந்திப்பார். நம்ம வேதம் சொல்லுது, நமக்கு என்ன தேவைகள் கர்த்தர் அறிந்திருக்காருன்னு சொல்லுது. நமக்கு என்ன தேவை கண்டிப்பாக சந்திப்பார். ஆனால் நம்ம பிரதானமாக பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட்ட உலகத்தின் காரியங்கள் எல்லாமே கடைசி காலத்துக்கு எதுவாக இருக்குது. எப்போ கர்த்தருடைய வருகை வந்தாலும், எப்போ கர்த்தருடைய வருகை நம்ம எடுத்துக்கொண்டு வந்தாலும் சரி, நம்ம கண்டிப்பாக தேவ ராஜ்யத்துக்கு போனோம். தேவனுக்கு முன்பாக நிற்கும்போது எந்த ஒரு குற்றவுணர்ச்சி இல்லாதபடி தேவன் முன்பாக நித்திய நியாயத்தை பிறவும் பரலோக ராஜ்யத்தில் நித்திய காலமாக இருக்க நம்ம அர்ப்பணிப்போம், தகுதிப்படுத்துவோம். இன்றைய தேவனை அர்ப்பணிப்போம். கண்டிப்பாக அந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் உங்கள் தேவைகளை சந்திப்பார். அவர் காட்டு புஷ்பத்தை போடுவோம். எல்லா காட்டு புஷ்பத்தை போஷிக்க தேவன், ஆகாயத்து பறவைகள்லாம் போஷிக்க தேவன் உங்களையும் போஷிப்பார். உங்கள் தேவைகளை சந்திப்பார். பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்போம். தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.